கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நான் ஜெபத்தை பற்றி பேச விரும்புகிறேன். நம்மளை சுற்றி நிறைய காரியங்கள் நடந்துட்டுருக்கு. கொரோனா, பேண்டமிக், எல்லாம் ஏகப்பட்ட மரணங்கள். இந்த மாதிரி நேரம் இருக்கும் பொழுது நம்மளால் முடிஞ்ச உதவிகளை நாம் செய்ய வேண்டும். சில சபைகள் தங்களுடைய கட்டடத்தை, ஆலய கட்டடத்தை திறந்து சென்டராக, கோவிட் சென்டராக கொடுத்துருக்காங்க. அதை ரொம்ப நம்ம பாராட்டுறோம். ஏன்னா இனிவே சர்வீஸும் நடக்கலை, பில்டிங்கை மூடி வச்சுட்டு இருக்கிறதுக்கு ஏதோ 4 பேருக்கு உதவியாக அந்த பில்டிங்கை கொடுக்கறது ரொம்ப நல்லது. அது செய்ய வேண்டிய ஒரு கெப்பாசிட்டி நமக்கு இருந்ததுன்னா செய்யணும். உதவிகள் செய்கிறோம். காசு இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். மருந்து இல்லாதவங்களுக்கு ஏதாவது மருந்து ஹெல்ப் பண்ணுறோம். இப்போ அடுத்த பிளான் ஆஃப் ஆக்ஷன் யூஆர் லவுட்லேருந்து பிளான் பண்ணி எக்ஸிக்யூஷன் ஆரம்பிச்சிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் எல்லா என்ஜிஓவும் செய்கிறாங்க. என்னதுங்க, நம்மளை காட்டிலும் பயங்கரமாக இறங்கி துணிவாக போய் செய்கிற ஏகப்பட்ட என்ஜிஓஸ் இருக்குது. தன்னார்வ தொண்டர்களா, வாலண்டியர் ஆர்கனைசேஷன்ஸ் எத்தனையோ பேர் எவ்வளவோ லெவலில் இறங்கி செய்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறோம். சரீரமாகிய சபை என்ன ரெஸ்பான்ஸ், இதெல்லாம் செய்யணும், கண்டிப்பாக செய்யணும். தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க, இதெல்லாம் கண்டிப்பாக செய்யணும். ஆனால் இதையோடு சேர்த்து இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுறது, இது பண்ணுறது, அது பண்ணுறதோடு சேர்த்து நம்ம என்ன பண்ணணுமா, ஜெபமும் பண்ணணும். ஸோ அந்த ஜெபம் பண்ணுறது எப்படி பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நிறையா உபவாச ஜபங்களும் முழு ஜபங்களும் நிறையா நடக்குது. அதெல்லாம் குறித்து சந்தோஷப்படுறேன். நானும் ஒரு காலத்தில் உபவாச ஜபம், முழு ஜபம் அதெல்லாம் விடாமல் நடத்தின ஆள் தான். ஆனால் பாருங்களேன், இப்போ ஸோ டெல்லியில் பார்த்திங்கன்னா போராட்டம் நடக்குது. விவசாயிகள் போராட்டம் 100வது நாளை தாண்டியாச்சு. ஆனால் தலைமைத்துவம் இன்னும் என்ன செய்ய மாட்டேதான், கண்டுக்க மாட்டேது, அசர மாட்டேது. அந்த மாதிரி நம்முடைய ஜபங்கள் இருக்கக்கூடாது. என்ன சொல்ல, இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து ஜபம் பண்ணாதனால தான் ஆண்டவர் எதுவும் பண்ண மாட்டுறாரு. நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணால் ஆண்டவர் இதாக பண்ணுவார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்காக காத்திருக்கிறார். அவரை மோட்டிவேட் பண்ணணும். ஆண்டவரே செய்யுங்க, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம், தேசம் அழிந்து போகிறது, அப்படி இப்படின்னு அழுது நம்ம அவரை மோட்டிவேட் பண்ணால் ஏதாவது பண்ணுவார் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா ரொம்ப தவறான பிக்சரை வச்சுருக்கோம் தேவனை குறித்து. அது ரொம்ப டேஞ்சர். ஸோ அப்படி தேவனை பார்க்கறது கொரோனாவை காட்டிலும் டேஞ்சர் பாருங்கள். ஏன்னா அவரை அறிகிற அறிவு தான் ரொம்ப முக்கியம். அதுலேயே அவரை அப்படி ஆக்கிட்டோன்னா ரொம்ப கஷ்டமான, பரிதாபமான ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். ஸோ சில காரியங்களை நான் காட்ட விரும்புகிறேன் பைபிள்லேருந்து. மார்க்கு எழுதின சுவிசேஷத்தை நீங்கள் நல்லா போய் படிங்க. அதில் ரொம்ப நுணுக்கமான சில காரியங்கள் இருக்குது. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர் மறுபடியும் கடலோரத்திலே போதகம் பண்ண தொடங்கினார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் கடலிலே நின்ற ஒரு படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கடற்கரையில் நின்றார்கள். அவர் அநேக விஷயங்களை உவமைகளாக அவர்களுக்கு போதித்தார். போதிக்கிற பொழுது அவர்களுக்கு சொன்னது, கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் அப்படின்னு சொல்லி சில விதை வழி அருகே விழுந்தது, சில விதை
முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, கல்லுள்ள இடங்களில் விழுந்தது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்துச்சு. நல்ல நிலத்தில் விழுந்த விதையும் என்னாச்சு, சிலது 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் பதம் கொடுத்தான் நல்ல நிலத்திலேயே. சோகால்டு நல்ல நிலத்திலே 3 விதமான அவுட்புட் இருக்குது. அப்படிலாம் சொல்லிட்டு என்ன 10வது வசனம், அவர் தனித்திருந்த போது 12 கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த ஊமை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி, டு அண்டர்ஸ்டாண்ட், என்னங்க அறியும்படி, ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகள் எல்லாம் ஓமைகளாக சொல்லப்படுகிறது. அவர்கள் குணப்படாதபடிக்கும் பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கும் அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கும்படிக்கு இப்படி சொல்லப்படுகிறது என்றார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, இந்த ஓமையை நீங்கள் அறியவில்லையா? அறியாவிட்டால் மற்ற ஓமைகளை எல்லாம் எப்படி அறிவீர்கள்? ஸோ என்ன சொல்றாரு, எப்பா எல்லா ராஜ்யத்தையும் நான் ஓமையாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஆனால் இதுதான் பேசிக்கான ஓமை, ஃபண்டமெண்டலான ஓமை, முக்கியமான ஓமை. இந்த ஓமையை புரிஞ்சுக்கிட்டாதான் மற்ற ஓமையெல்லாம் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படின்னு சொல்லி திரும்ப விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான் அப்படின்னு சொல்லி நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணுறார். எக்ஸ்பிளைன்லாம் பண்ணிட்டு 26ஆம் வசனம், தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்திலே விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகுவதற்கு ஒப்பாயிருக்கிறது. ஸோ நிறைய ஆஸ்பெக்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வர்றாரு. எஸ்பெஷலி அந்த ராஜ்யம் எப்படி சட்டிலாக வருது. சட்டிலான என்ன, கண்ணுக்கு தெரியாமல் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா விதையை தூக்கி போடும் போது, நான் நேற்று பார்த்துட்டு இருந்தேன், அங்கே பக்கத்தில் பில்டிங் பக்கத்தில் விதை விதைச்சிட்டு இருந்தாங்க. அது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது எங்கே போய் இது உழுதுன்னு. போய் அவன் தூங்கும் போது எப்படி அது முளைத்து வெளியே வருது, இது எதுவுமே தெரியாது. ஆனால் உள்ள வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. ராஜ்யம் அப்படி இருக்கான். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இயேசு பப்பரப்பேன் வரும்போது தான் ராஜ்யம் வரும்னு. ஆனால் தேவனுடைய ராஜ்யமானது இப்படி விதை விதைக்கப்பட்டு நைட்டு தெரியாமல் இருக்கும் பொழுது அப்படியே ஜிகு ஜிகு ஜிகுன்னு வளர்கிற மாதிரி, கொஞ்சம் புளித்தமாக வைக்கும் பொழுது அது ஜிகு ஜிகு ஜிகுன்னு எல்லா மாவையும் புளிக்க வைக்கிற மாதிரி. பாருங்களேன், தேவனுடைய ராஜ்யம்லாம் இப்படி தான் இருக்கான், தேவனுடைய ராஜ்யத்தின் கிரியை. இப்போ நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இது என்னங்க கடைசி காலம், இனிமேல் கொரோனா இப்படி தான் நடக்கும், நம்மளால் இன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணுறாங்க. கடைசி காலம் இப்படி தான் நடக்கும், இனிமேல் இது எதுவும் பண்ண முடியாது அப்படின்னா நம்ம எதுக்கு முதல்ல ஜோம் பண்ணுறோம்? சரி, எல்லாம் கழுத சாவட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுடலாம். ஜோம் பண்ணுறோம் ஆண்டவரே மாற்றும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படிலாம் நடக்கணும்னு அவசியம் இல்லை, மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னால தானே ஜோம் பண்ணுறோம், அந்த நம்பிக்கையில் தானே ஜோம் பண்ணுறோம். ஸோ பாவம் கொஞ்சம் குழம்பி இருக்கோன்னு வைங்களேன், அது அப்படி இருக்கட்டும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஊமைகள் சொல்லிட்டு 33ஆம் வசனம், அவர்கள் கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக அவர் இப்படிப்பட்ட அநேக ஊமைகளினால் அவர்களுக்கு வசனத்தை சொன்னார். ஊமைகளினாலே அன்றி அவர்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அவர் தம்முடைய சீஷரோடே தனித்திருக்கும் போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழற்காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். ஸோ இப்படி ஒரு ஜெபம் இருக்கு பாருங்க. போதகரே, நாங்கள் மடிந்து போகிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? உமக்கு கவலை இல்லையா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரேயர் இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. நாங்கள் சாகுறோம், செத்துட்டு இருக்காங்க ஜனங்க, ஆண்டவரே இதை குறித்து உமக்கு கவலை இல்லையா?
இப்படி தூங்கி நிற்கிறீங்களே, பரலோகத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் பாவம் செஞ்சிட்டோம். என்னது 2 நாளாகமம் 7:14 படி நாங்கள் என்னது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார், நான் பரலோகத்திலிருந்து அவர்களை கேட்டு அவர்களுக்கு இறங்கி அவர்களுடைய தேசத்துக்கு நான் என்ன செய்வேன்? சேமத்தை கட்டளையிடுவேன். அவர்களை மன்னித்து அவருடைய தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுவேன் அப்படின்ற வசனத்தை வச்சு என்ன சொல்றோம்னா, நம்ம நிறைய பேர் சேர்ந்து ஜோம் பண்ணோம்னா தலைமை செயலகம் நமக்கு என்ன செய்ய வாய்ப்பு இருக்கு? ரூலை மாற்றி அமைக்க வாய்ப்பு இருக்கு, கொரோனாவை நிறுத்த வாய்ப்பு இருக்கு, மரணத்தை நிறுத்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம் என்பதை குறித்து உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு கத்துறதுக்கும் ஒரு விதமான என்ன தேவை? விசுவாசம் தேவைப்படுகிறது. அவருக்கு கத்துறோம்ல, சரி கத்துனா காப்பாத்துவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையாவது இருக்குல்ல, அதுவும் விசுவாசம் தானே. அந்த விசுவாசத்துல தான் நம்ம கத்துறோம், ஜோம் பண்றோம். ஆண்டவரே, நாங்கள் நைட் ஃபுல்லா ஜோம் பண்றோம், உபவாசம் இருந்து ஜோம் பண்றோம், சாப்பாடை விட்டு ஜோம் பண்றோம், தண்ணியை குடிக்காம ஜோம் பண்றோம், இல்லாட்டி ஜூஸ் மாத்திரம் குடிச்சு ஜோம் பண்றோம், ஏதோ ஒன்று சொல்லி ஜோம் பண்றோம். என்னது? நாங்கள் மடிந்து போகிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு கத்துறதுக்கும் ஒரு லெவல் ஆஃப் விசுவாசம் தேவை. ஆனா இங்க என்னன்னா, ஸோ எந்திரிச்சிடுறாரு, இவங்க எழுப்பி விட்டுறானுங்க. எந்திரிச்சு என்ன ஆகுது? அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி திரும்பி, இப்ப காற்று அதட்டிட்டாரு, இப்ப இவங்க திருப்பி பார்க்கிறாரு. திரும்பி பார்த்து அப்படியே போய் கட்டி பிடிச்சி, என்னடா செல்லங்களா, பயந்துட்டீங்களா, வேகமாவே எழுப்பியிருக்கலாமே அப்படி கேட்கல. ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். என்ன கொடுமையா இருக்கு ஏங்க. இதுதானே ஒன்லி ரெஸ்பான்ஸு. கடல்ல போறோம், மாட்டிக்கிட்டோம், புயல் அடிக்குதுன்னா ஐயோ அப்படின்னு கத்துறது தானே ஒன்லி ரெஸ்பான்ஸ். இவர் என்ன நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒரு சொல்லிக் கொண்டார்கள். ஸோ உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று. ஸோ இந்த அவரை கொடுத்து கத்துனாங்களே, உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி அவரை எழுப்புனாங்களே, அந்த எழுப்புறதுக்கு தேவைப்பட்ட விசுவாசத்தை அவரு என்னவா கன்சிடர் பண்ணிக்கல, விசுவாசமாவே கன்சிடர் பண்ணிக்கல. அவரு உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று. why there is no faith? why only there is fear? ஏன் பயப்பட்டீர்கள்? உங்கள் விசுவாசம் இல்லாம போயிடுச்சுன்றார். ஸோ அவர் எதிர்பார்த்த விசுவாசம் அவரை நோக்கி கூப்பிடுகிற கதறுகிற விசுவாசத்தை அல்ல. நல்லா கவனிங்க. அவர் எதிர்பார்க்கிற விசுவாசம் அவரை நோக்கி கூப்பிடுகிற கதறுகிற, அவரை எழுப்பி நமக்காக கிரியை செய்ய சொல்லுகிற விசுவாசத்தை அல்ல. அவர் எதிர்பார்க்கிற விசுவாசம் ரெண்டே ஆப்ஷன் தான் இருந்தது அந்த இடத்துல. இந்த கத்தரை தாண்டி இன்னும் 2 ஆப்ஷன் தான். என்னது? ஜீசஸ் அது ரெண்டுமே பண்ணார். அந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்ணார்னா, ஃபர்ஸ்ட் நல்லா படுத்து தூங்கிட்டார். ஸோ அவர் எதிர்பார்த்த விசுவாசம் என்னன்னா, வெளியில புயல் வந்தா என்ன, சுனாமி வந்தா என்ன, என்னது நிவர் வந்தா என்ன, எது வந்தா என்ன, எது வந்தாலும் நான் அடுத்த சைடு போறேன் அப்படின்னு எனக்கு ஒரு வேர்டு இருந்ததுன்னா அடுத்த சைடு நான் போவேன். யாரும் கொரோனாவோ எதுவுமே தடுக்க முடியாது அப்படின்ட்டு நீ தான் தூங்க போயிரு. லெட் இட் நாட் டிஸ்டர்ப் யூ. அது உன்னை டிஸ்டர்ப் பண்ணணுன்னே அவசியம் இல்லை, நீ ஜாலியாக தூங்கு அப்படி சொல்லி ஒன்று அந்த லெவல் ஆஃப் ரெஸ்பான்ஸ். அப்படி ஒரு விசுவாசம் எதிர்பார்க்குறாரு. இல்லைன்னா அவர் அப்புறம் எந்திரிச்சின்ன பிறகு இறையாதை அமைதலாயிரு என்னொன்னே அமர்த்தினார் பாருங்க. அந்த அமர்த்த விசுவாசம் ஃபர்ஸ்ட் தூங்கினாதான் அதட்ட முடியும். தூங்காம பதட்டப்பட்டா அதட்ட முடியாது. நல்லா கவனிங்க, பதட்டப்பட்டா அதட்ட முடியாது.
நம்ம பதட்டத்திலேயே தான் அதற்றதெல்லாம் இருக்கு. ஓ இயேசுவின் நாமத்திலே அப்படின்லாம் சொல்லும் பொழுது அது நிறைய நேரம் பயத்திலிருந்து தான் வருது. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், சோத்திரம் சோத்திரம் நம்ம சொல்றதெல்லாம் இயேசுவின் ரத்தம் ஜெயமா இருக்கட்டும், சோத்திரமா இருக்கட்டும், எல்லாமே உள்ளத்துல பயத்துல இருந்து வர்றதுனால அந்த அதற்றதுக்கு என்ன இல்லை, அதிகாரம் இல்லாம போயிடுச்சு. இப்ப ஸோ முதல்ல அதற்றக்கு முன்னாடி நம்ம என்ன கற்றுக்கணும்னா, இந்த சிச்சுவேஷன் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு நம்ம ரெஸ்ட்ல இருக்கிறதுக்கு கற்றுக்கணும். அந்த விசுவாசம் எப்படி வரும்? அப்படிப்பட்டதான விசுவாசம் எப்படி வரும்? அந்த ரெஸ்ட்ல, இளைப்பாறுதல்ல உங்களை கொண்டு போய் சேர்க்கிற விசுவாசம். அந்த ரெஸ்ட்ல இருந்து எந்திரிச்சு நீங்க என்ன செய்யலாம்? அதட்டலாம், கட்டளையிடலாம். ஸோ அந்த விசுவாசம் முக்கிறதுனால வராது, அப்படின்றதுனால விசுவாசம் வராது. விசுவாசம் ஒரு ஃபார்முலா இல்லை, விசுவாசம் ஒரு சித்தாந்தம் அல்ல, ஒரு கோட்பாடு அல்ல, ஒரு டெக்னிக் இல்லை அதை இது பண்ணுறதுக்கு. விசுவாசன்றது என்னங்க? இப்போ ஏதாவது ஒருத்தவங்களை பார்த்து சொல்லுவாங்க, இவர் ரொம்ப விசுவாசமான ஆள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வேலைக்காரங்களாம் பார்த்து சொல்லுவாங்க, இவங்க ரொம்ப விசுவாசமான ஆள், எனக்கு தெரியும் இவங்களை, இவங்களை நம்பி என்ன செய்யலாம்? வீட்டு சாவியை கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுக்கு அந்த நபரை தெரியும், அறிந்திருக்கிறீர்கள். ஸோ நீங்கள் அறிந்திருக்கிறபடினால ரிசல்ட்டு, ப்ராடக்ட் என்னது? விசுவாசம். அந்த பர்சனை அறிய அறிய ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சன் மேலே உங்களுக்கு என்ன வருது? விசுவாசம் வருது. நான் இவர்கள் மீது விசுவாசம் வைக்க போகிறேன் அப்படின்னு யாருமே விசுவாசம் வைக்க முடியாது. ஒருத்தவங்களை அறிய தான் முடியும். நம்ம என்ன ட்ரை பண்ணுறோம்னா, ஓ இயேசு விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார், ஓ விசுவாசம் விசுவாசம் விசுவாசம்னு சொல்லி விசுவாசத்தை அப்படின்னு கொண்டு வர ட்ரை பண்ணுறோம். விசுவாசத்தை அப்படி கொண்டு வர முடியாது. விசுவாசம் அவரை அறிகிற அறிவில் வர்றது ஒரு மேட்ரு. இப்போ பிதா மேலே எப்படி விசுவாசம் இயேசுக்கு வந்தது? அவரை அறிந்திருந்தார். அவரை அறிந்திருந்ததுனால பிதாவை இயேசு நம்பினார். As simple as that. Faith is a relational product. It's a product of relationship. To the extent you know someone, to that extent you will have faith. ஒரு ஆளை, ஒரு நபரை எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறோமோ உறவு சார்ந்த ரீதியாக, அந்த அளவுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவர்கள் மீது என்ன இருக்கும்? விசுவாசமும் நம்பிக்கையும் இருக்கும். ஸோ பிதா இயேசுவை அறிந்திருந்தனால அவரால் என்ன செய்ய முடியுது? தூங்கவும் முடிஞ்சது, அப்புறம் எந்திரிச்சு அதட்டவும் முடிஞ்சது. நம்ம பிதாவை இயேசு அறிந்த மாதிரி இன்னும் அறியாததுனால நம்மளால் தூங்கவும் முடியலை, அதட்டவும் முடியலை. எந்திரிச்சு என்ன செய்கிறோம்? கத்துன்னு கத்துறோம், ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, கத்துங்க, அதை தப்பு சொல்ல. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ அப்படி கத்துனால தூங்கிட்டே இருந்தாரா? எந்திரிச்சு ஏதாவது பண்ணார்ல? ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு இருக்கிற விசுவாச லெவலுக்கு இறங்கி ஒர்க் பண்ணுற ஒரு அப்பா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால ஜெபம் பண்ணலாம். ஆனால் பெட்டர் வே டு ப்ரே, அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்படியும் ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம். அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்ல, ஏன்னா அந்த மாதிரி தான் நம்மளும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்படி ஜெபம் பண்ணலாம், இப்படியும் ஜெபம் பண்ணலாம். படிக்கட்டுலையும் ஏறலாம், லிஃப்ட்லேயும் ஏறலாம், சரிங்களா? பஸ்லேயும் போகலாம், ஃப்ளைட்லேயும் போகலாம். பஸ்ஸில் போனால் 8 மணி நேரம் ஆகும், ஃப்ளைட்டில் போனால் 1 மணி நேரம் ஆகும். பெட்டர் வே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இல்லை நடந்தே போகலான்னாலும் போகலாம், ஒன்றும் எது தப்புன்னே கிடையாது. எல்லாமே ஒரே பக்கம் தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் இப்போ என்ன பாயிண்ட்டுனா, எந்திரிச்சு என்ன செஞ்சிட்டாரு? அதட்டிட்டார். அதட்டியாச்சு. அப்புறம் அடுத்த சைடு போயாச்சு. போய் அவன் பாவம் லேகியோன் பிசாசு பிடிச்சிருந்தானே விடுதலை ஆக்கிட்டாரு. பாருங்கள், இது எல்லாமே ஆக்ஷன் பேக்டு டேயாக இருக்குது. இது காலையில் பேரபிள் ஆரம்பித்தார், பிரசங்கம் பண்ண ஆரம்பித்து, அதுக்கப்புறம் நாள் ஃபுல்லாக பிரசங்கம் பண்ணிட்டு கிளம்பி போகிறாரு. போகும்போது நைட்டு இந்த மேட்ரு நடக்குது. நடந்து இவர் எந்திரிச்சு அதட்டி, அப்புறம்
அங்கே போய் சேர்றாரு. அங்கே ஒருத்தன் அப்படியே அப்படின்னு ஓடி வரான். என்னடா இது, இவரோட இருந்தா ஒரே பரபரப்பாகவே இருக்குது. நம்ம நியூஸில் சொல்லுவாங்க பரபரப்பை ஏற்படுத்தினார் மாதிரி வாழ்க்கையே எப்பவுமே பரபரப்புலேயே போய்கிட்டு இருக்கே அப்படின்னு நினச்சிப்பானுங்களா இருக்கும் சீஷர்கள். பார்த்தீங்கன்னா ஒருத்தன் அம்மனம்மா ஓடி வரான் கல்லை தூக்கிட்டு அடிக்கிறதுக்கு. அவனை டெலிவர் பண்ணிட்டு அந்த ஊருக்காரனுங்க அதுக்கு மேலே இருந்தானுங்க. அதில் ஒரு சூப்பர் வசனத்தை நான் காட்டுறேன். 5:14 பன்றிகள் மேய்த்தவர்கள் ஓடி இதை பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். அவன் அத்தனை நாள் அம்மனமா கல்ற மத்தியில் ஓடிக்கிட்டு வர்ற ஜனங்களெல்லாம் கல்லை விட்டு எரிஞ்சிட்டு இருக்கும் போதெல்லாம் இவனுங்களுக்கு பயம் இல்லையா? வந்து அவன் நல்லா ட்ரெஸ்ஸை போட்டு உக்காந்து அப்படியே தெளிவாக உக்காந்து இருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பயந்து பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களுக்கு அவர்கள் விவரமாய் சொன்னார்கள். அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி இயேசுவை வேண்டிக் கொள்ளத் தொடங்கினார்கள். It's amazing. It's amazing how hearts are tricky. நம்ம நினைக்கிறோம் ஒரு அற்புதம் நடந்துருச்சுன்னா அப்படியே ஊரே நம்பிடும்னு. பாருங்க, வந்து அவன் ரெஸ்டோர் ஆனதை பார்த்து பயந்துட்டானுங்களாம். பயந்துட்டு சொல்கிறானுங்க, இயேசுவே தயவுசெய்து போயிருங்க எங்கள் ஊரை விட்டு அப்படின்னு. அவர் சரி நான் கிளம்புறேன்றாரு. இப்போ அவனும் சேர்ந்து உங்களே கிளப்பிட்டானுங்க, என்ன வச்சு என்ன பண்ண போகிறானுங்க, நானும் உங்களோட வரேன்றான். அப்போ இயேசு இல்லைப்பா நீ போ அப்படின்னு சொல்லி டெக்கோபோலிஸ்னா 10 பட்டணங்கள். அந்த 10 பட்டணங்களுக்கு இவன் என்ன செய்கிறான், போய் இயேசுனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறான். அப்புறம் அந்த சைட்லேருந்து இந்த சைடு வராரு. வந்து இறங்கின உடனே எவ்வீர் ஓடி வராரு. ஜபாலய தலைவன் வந்து அடுத்த பரபரப்பை ஏற்படுத்தினார். என் மக வந்து சாக போகிற நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்லி போகலாம் அப்படின்னு போயிட்டே இருக்கும் பொழுது கூட்ட நெரிசல் உண்டாகுது. கூட்ட நெரிசலில் ஒரு அம்மா வந்து சைக்கிள் கேப்பில் டச் பண்ணி அங்கே வந்து திரும்ப ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி அந்த அம்மா வந்து சுகமாகி அது டெஸ்ட் பண்ணி கொடுத்து அதுக்குள்ளேயே இது புள்ள செத்துருச்சுன்னு நியூஸ் வந்து இப்படி ஒரே ஆக்ஷன் பேக்டாக போய்கிட்டே இருக்கு. நல்லா கவனிங்க சரிங்களா. போய்கிட்டே இருந்து அப்புறம் நாசரேத்துக்கு போகிறாரு. நாசரேத்துலேருந்து விரட்டி விட்டுறானுங்க. விரட்டி விட்ட உடனே அவர் வந்து சொல்கிறாரு, சரி நீங்கள் வாங்கப்பா 12 பேரை கூப்பிட்டு நீங்கள் போய் என்ன செய்யுங்க. 7ஆம் வசனம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் 12 அழைத்து அசுத்தாமிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஸோ தன்னை நிறுத்திட்டாருன்னு உடனே அவர் என்ன நினைக்கல, எக்கேடு கெட்டு போகிறானுங்க அப்படின்னு நினைக்கல. சரி நம்மளை தான் வெறுக்கிறானுங்க, நம்ம வீட்டில் இருப்போம், இந்த 12 பேருக்கு அத்தாரிட்டியை கொடுத்து அனுப்புவோம். பாருங்களேன், நான் மினிஸ்ட்ரி வளர்க்கணும், என் மினிஸ்ட்ரி வளரணும் ஏன் அப்படின்னு இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க. இயேசு அவனுங்களை டீலில் விட்டுட்டு வேற ஊருக்கு போயிருப்பாரு. ஆனால் இவர் வந்து இவனுங்க 12 பேரையும் கூப்பிட்டு, என் ஃபேஸ் தான் ப்ராப்ளம், நீங்கள் போங்கடா போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டு அவனுங்க பண்ணி அதிலிருந்து கூட்டம் உண்டாகி திரள் கூட்டம் வந்து இருந்தாங்க. அப்போ தான் இந்த 5000 பேர் போஷிக்கப்படுகிற ஸ்டோரி வருது. 5000 ஆண்கள் மாத்திரம் அப்படின்னா 15000 பேர்கிட்ட வந்திருப்பாங்க, பெண்கள் பிள்ளைகள்லாம் சேர்ந்து. ஸோ ஒரு 15000 பேர் வந்திருக்காங்க. இவர் வந்து டிசைபிள்ஸை பார்த்து சொல்கிறாரு, இவர்களுக்கு ஆகாரம் கொடுங்கள். உடனே அவங்க சொல்கிறானுங்க, வடிவேல் மாதிரி நிற்கிறானுங்க வெளியில் எடுத்து விட்டுட்டு பாக்கெட்டில், ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி, எங்கிட்ட எதுவும் கிடையாது அப்படின்னு. அப்போ ஆண்டவர் வந்து மல்டிப்ளை பண்ணுறார். எப்படி மல்டிப்ளை பண்ணாரு? ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு சீஷர்கள் கொடுத்து எல்லாருக்கும் கொடுங்கன்னாரு. ஸோ அது அவங்க கொடுக்க 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 மல்டிப்ளை ஆனது யார் கையில் தான் இருந்திருக்கும்? அவங்க கையில். ஸோ இயேசு கையில் அற்புதம் நடக்கல, இயேசு கையில் 5 அப்பம் தான் இருந்தது சரிங்களா.
5 அப்பத்தை பிளஸ் பண்ணி பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு இதை கொடுங்கன்னாரு. கொடுக்க ஆரம்பிக்கும் போது அவங்க கையில் குறையாம இருந்து அற்புதம் யார் கையில் தான் நடந்திருக்கும்? சீஷர்கள் கையில் நடந்திருக்கும். நடந்து முடிஞ்சு ஈவினிங்லாம் ஆன உடனே இயேசு சொல்கிறாரு, வாங்க அக்கறைக்கு போவோம். திரும்ப அக்கறைக்கு நீங்கள் போகணும் துரிதப்படுத்தினார் அவர்களா. நீங்கள் அக்கறைக்கு போங்க அப்படின்னு சொல்லி துரிதப்படுத்தி இவர் மலைக்கு மேலே ஜோம் பண்ண போனார். போனால் பார்த்தீங்கன்னா திரும்ப அதே சிச்சுவேஷன். ஃபஸ்ட்டு வேவ் முடிஞ்சு செகண்ட் வேவ் வந்துருச்சு. சரிங்களா? முதலாம் கொரோனா அலை முடிந்து 2ஆம் கொரோனா அலை ஆரம்பிச்சது. அதே சிச்சுவேஷன் வந்த பொழுது போன கொரோனா வேவ்ல எப்படி கத்துனோமோ அதே மாதிரி கத்துறோம். இப்போ வேற இயேசு போட்டில் இல்லையா, அதனால சவுண்டு ஓவராக இருக்கு. சரி, இயேசு வந்து கத்துறானுங்களேன்னு சொல்லி இறங்கி வந்து கிடுகிடுன்னு தண்ணியிலே நடந்து வர ஆரம்பிச்சிட்டார். வர ஆரம்பிக்கும் பொழுது அதை பார்த்து இன்னும் கத்துறானுங்க. ஃபர்ஸ்ட் புயல் வந்தது, இப்போ பேயே வந்துருச்சு, புயல்கிட்டேருந்து கூட தப்பிச்சிருவோம், பேய்கிட்டேருந்து எப்படி தப்பிப்போன்னு கத்துறானுங்க. அவர் வந்து பக்கத்தில் வந்து என்ன சொல்கிறாருன்னா 49வது வசனம் 6ஆம் அதிகாரம், அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கம் அடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர்கள் இருந்த படவில் ஏறினார். பேய் பேய் பேய்ன்னு கத்திக்கிட்டே இருக்கானுங்க. அவர் பேய் பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. எப்படி இருந்திருக்கும் இவனுங்க, அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். பக்கத்தில் வந்துட்டு, நான் தான்டா, ரிலாக்ஸ், பி ஆஃப் குட் சியர், இங்கிலீஷில், ஏய் நான் தான்டா, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு படவில் ஏறுறாராம். ஸோ அந்த சீன் யோசிச்சு பாருங்க. இவனுங்க பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கானுங்க. புயல் ஒரு பக்கம். புயலை இந்த தடவை டீல் பண்ணவே இல்லை இயேசு. போன தடவை என்ன பண்ணார்? புயலை டீல் பண்ணார். இந்த தடவை புயலை டீல் பண்ணவே இல்லை. ஏன்னா அவர் வந்து முடிவு பண்ணிட்டார், இவனுங்களை தான் டீல் பண்ணணும். புயல் வந்துக்கிட்டே இருக்கும், ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ்னு. ஆனால் டீல் பண்ணோம்னா வேவெல்லாம் என்ன செஞ்சிடும்? ஆட்டோமேட்டிக்காக டேக்கன் கேர் ஆகிடும். ஸோ இப்போ வந்து டிசைபிள்ஸை தான் டீல் பண்ண வேண்டியது இருக்கு பாருங்க. ஸோ டிசைபிள்ஸ் நேராக வந்துட்டார், வந்து அவனுங்களை அட்ரஸ் பண்ணுறாரு. டேய், உங்களுக்குள்ள இருக்கிற பாரு புயல், அதில் தான்டா பிரச்சனை. படவில் ஏறினார். ஏறின உடனே நல்லா கவனிங்க, அப்பொழுது காற்று அமர்ந்தது. சீனை யோசிச்சு பாருங்க. கத்துன்னு கத்துறானுங்க, வராரு, பயப்படுறாங்க. பக்கத்தில் வந்து நான் தான் சொல்றாரு, டப்புன்னு ஏறுறாரு. உள்ள காலை வச்சோடனே அப்படியே அமைதியாயிடுச்சு. அப்படி அமைதியானா நீங்களும் நானும் அந்த இடத்துல சீஷர்களா இருந்தா என்ன ரியாக்ஷன் இருந்திருக்கும்? நமக்கு ஆச்சரியப்பட்டிருப்போம், அப்படியே பிரமித்து போயிருப்போம், அப்படியே மூச்சடைச்சு போயிருப்போம். யாரா இந்த மனுஷன்? நடந்து வந்தாரு தண்ணியில, கப்புன்னு ஏறினாரு, கபார்னு எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சிருப்போம். அதே மாதிரிதான் சீஷர்கள். அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த ஒரு வசனம் அங்கே வருது. அது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஃபார் அப்படின்ற வேர்டு ஓட ஆரம்பிக்கும். ஏனெனில் அப்படின்ற வேர்டு அங்கே வந்து தமிழில் இல்லை, ஆனால் இங்கிலீஷில் இருக்கு. சரிங்களா? ஆச்சரியப்பட்டார்கள். ஏனெனில் அவர்களுடைய இருதயம் கடினம் உள்ளதாயிருந்தபடியினால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமற் போனார்கள். அப்பங்களை குறித்து உணராமல் போனார்கள். என்னங்க சம்பந்தமே இல்லாத வசனம். கடலை, காற்ற, புயலை அதட்ட முடியலையா? ஏன் அதட்ட முடியலையா? அப்பங்களை குறித்து உணராமற் போனார்கள். ஸோ உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது அப்படின்னு படிக்கிறோம் இன்னொரு இடத்துல. நல்லா கவனிங்க. இருள் அது எங்க கொண்டு போய் முடியுது? மரணத்தில் கொண்டு போய் முடியுது. வெளிச்சம் எங்க கொண்டு போய் முடியுது? ஜீவன்ல கொண்டு போய் முடியுது.
ஆனா இந்த இருள்னா என்ன? மரணத்தை கொண்டு வருகிற இருள்னா என்னன்னா உணர்வில்லா இருதயம். உணர்வில்லா இருதயம், கடினப்பட்ட இருதயம். உணர்வில்லாத இருதயம், கடினப்பட்ட இருதயம். எஸ். அதே இந்த சைடு என்னது? உணர்வுள்ள இருதயம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவரை அறியாமல் இருக்கிறது. இங்க என்ன சொல்றாரு? கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை வைப்பேன், அப்ப நீ என்ன செய்வ? என்னை அறிவாய். then you shall all know me. ஸோ அவரை அறிகிற அறிவு, அவரை அறிகிற அறிவு, இந்த அறிகிற அறிவு அதுதான் உணர்வுள்ள இருதயம். இதுல தான் என்ன வெளிச்சம் இருக்கு, இதுல இருந்து தான் என்ன செய்யுது? ஜீவன் வெளிப்படுது. இருதயம் கடினப்படுத்துறது எதுனா நம்முடைய மதம். பாருங்க, 3ஆம் அதிகாரம். மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையை உடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர்கள் மேல் நோக்கமாயிருந்தார். அப்பொழுது அவர் சூம்பின கையை உடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவர்களை பார்த்து, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். பாருங்க, மதம் எவ்வளோ தூரம் இருதயத்தை கடினப்படுத்துதுன்னு. ஜபாலயத்தில் இருந்தவங்களும் கடினப்பட்டிருந்தாங்க. தெக்கப்போலி ஊரில் இருந்தவனுங்க எல்லாரும் கடினப்பட்டிருந்தானுங்க. சீஷர்கள் கடினப்பட்டிருந்தாங்க. பாருங்களேன், 8ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதியான துணிக்கைகளை 7 கூட நிறைய எடுத்தார்கள். இது இந்த 5000 பேர் இல்லை, 4000 பேர். இது அடுத்த சினாரியோ. 2 தடவை புயல் வந்த மாதிரி 2 தடவை பிரெட் மல்டிப்ளை பண்ணிருக்கு. 2வது தடவை 4000 பேர் வந்தாங்க. அப்போ என்ன இருந்தது? சில சிறு மீன்கள் இருந்தது, 7 அப்பங்கள் இருந்தது. அதை பிட்டு என்ன செஞ்சாரு? பண்ணார். பண்ணிட்டு 13ஆம் வசனம், அவர்களை விட்டு மறுபடியும் படவில் ஏறி அக்கறைக்கு போனார். சீஷர்கள் அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். படவிலே அவர்களிடத்தில் 1 அப்பம் மாத்திரம் இருந்தது. அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று கற்பித்தார். அதற்கு அவர்கள் தம்மிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமாயிருக்கிறதா? உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாதிருக்கிறீர்களா? காதுகள் இருந்தும் கேளாதிருக்கிறீர்களா? நினைவு கூறாமலும் இருக்கிறீர்களா? நான் 5 அப்பங்களை 5000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். 12 என்றார்கள். நான் 7 அப்பங்களை 4000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். 7 என்றார்கள். அப்படியானால் நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். பரிசேயரின் புளித்த மாவு, ஏரோதின் புளித்த மாவு. ரிலிஜியஸ் ஸ்பிரிட்டும் பொலிட்டிக்கல் ஸ்பிரிட்டும் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்துகிற ஸ்பிரிட்டு. நல்லா கவனிங்க. பாலிடிக்ஸ்லாம் பற்றி தெரிஞ்சிருக்கணுமா? முக்கியம், தெரிஞ்சுக்கோங்க. ஓட்டு போடுறீங்களா? போடுங்க. ஆனால் பொலிட்டிக்கல் ஸ்பிரிட்டில் மாட்டினீங்கன்னு வைங்களேன், இருதயம் கடினப்பட்டுரும். ஏரோது என்னும் புளித்தமாவும் பரிசேயர் என்னும் புளித்தமாவையும் குறித்து எச்சரிக்கையா இருங்கன்னு இவனுங்க யோசிக்கிறானுங்க. நம்ம அப்பத்தை கூடையை விட்டுட்டு வந்துட்டோம், அதனால குத்தி காட்டுறாரு அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கானு. குத்திலாம் காட்ட வேணாம், டைரக்டா சொல்லியிருப்பாரு, என்னடா கூடையை விட்டு வந்துட்டீங்களான்னு.
அதுக்கு ஏரோது என்னும் புளித்த மாவு, பரிசேர் என்னும் புளித்த மாவு, மாவையும் பிரெட்டையும் கனெக்ட் பண்ணி என்னென்னவோ யோசித்து நம்மளை குத்தி காட்டுறாரு. என்ன அவர் சொல்கிறாரு, டே 5000 பேருக்கு மல்டிப்ளை பண்ணேன் 5 பிரெட்டை, எத்தனை கூட வந்துச்சு? 12 கூட. 4000 பேருக்கு 7 பிரெட்டை மல்டிப்ளை பண்ணேன், எத்தனை கூட வந்துச்சு? 7 கூட வந்துச்சு. ஓகே, இப்போ 12 பேர் உட்காந்துருக்கோம், ஒரு பிரெட்டு வச்சுருக்கீங்க, இதை என்னால் மல்டிப்ளை பண்ண முடியாதா? 5000 பேருக்கு மல்டிப்ளை பண்ண முடியும், 4000 பேருக்கு மல்டிப்ளை பண்ண முடியும், 12 பேருக்கு என்னால் மல்டிப்ளை பண்ண முடியாதா? ஏண்டா உசுரை வாங்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு. எப்படி உங்களுடைய இருதயம் எப்படி கடினமாக இருக்குது? என்னன்னா, இந்த பிரெட்டுக்கும் அடுத்த சேலஞ்சுக்கும் கனெக்ஷன் இருக்குது பாருங்க. பிரெட் மல்டிப்ளை ஆகுது, அடுத்து புயல் வருது. ஸோ வெளியில் பார்க்கும்போது கனெக்ஷன் இல்லை. பிரெட்டுக்கும் புயலுக்கும் என்ன கனெக்ஷன்? இப்போ நம்ம கொரோனாக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம அனுபவிச்ச ஒரு சின்ன மிரக்கலுக்கும் என்ன சம்பந்தம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த மிரக்கல் நம்மளை என்ன பண்ணணும்னா, நம்முடைய இருதயத்தை ஷேப் பண்ணணும், அவரை அறிகிற அறிவில் ஆழமாக கொண்டு போகணும். அப்படி கொண்டு போகாமல் வாவ் வாவ் அப்படின்னு சொல்லி மென்டலாக அதை பார்க்கும் பொழுது மிரக்கலை, நம்ம அந்த மிரக்கல் நம்மளை என்ன செய்கிறதே இல்லை, டச் பண்ணுறதே இல்லை, அவரை அறிகிற அறிவுக்குள்ளே கொண்டு போகிறது இல்லை. திரும்ப அடுத்த சேலஞ்சு வரும் பொழுது தடவை எப்படி கற்றுனோமோ அதே மாதிரி தான் கத்தி நிற்கிறோம். புரியுதுங்களா? ஸோ இருளின் அதிகாரத்திலிருந்து மீட்டு நம்முடைய குமாரனுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு வந்தார், அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு வந்தார் அப்படின்னு படிக்கிறோம் கொலோசியர்ல. யோவான் 5 படிக்கிறோம் 24, என்னை விசுவாசிக்கிறவனுக்குள்ள நித்திய ஜீவன் உண்டு, அவன் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் அப்படின்னு படிக்கிறோம். ஸோ நம்மளை இருள்ல இருந்து விடுதலையாக்கி வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காராம், மரணத்திலிருந்து விடுதலையாக்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறாராம். ஸோ இந்த ரெண்டு இங்கிருந்து டெலிவர் ஆகி இங்கே வந்த பிறகும் ஏன் இப்படி இருக்கிறோம்னா, உணர்வில்லா இருதயம், கடினப்பட்ட இருதயம். ஸோ நம்ம ஜெபிக்கணும். எப்படி ஜெபம் பண்ணணும், எதற்காக ஜெபம் பண்ணணும், பவுல் எதற்காக ஜெபம் பண்றாரு பாருங்களேன். எபேசியர்ல 1ஆம் அதிகாரம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான், 17ஆம் வசனத்திலிருந்து, இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் என்னங்க எதற்காக ஜெபம் பண்றாரு? எழுப்புதலுக்காக ஜெபம் பண்றாரா? பிரச்சனைகளை கடிந்து பிசாசை கட்டி ஜெபிக்கிறாரா? மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும், தம்மை நீங்கள் அறிந்து கொள்ள, அதுதான் முக்கியம் பாருங்க. அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி. ஸோ அந்த தெளிவுன்ற வேர்டு என்னது? அண்டர்ஸ்டாண்டிங். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவான்கள் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தின் மகிமை என்னதென்றும், நாம் கிறிஸ்துவின் மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிகளாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு, that you might know. Knowing through experience, அனுபவபூர்வமாய் அறியும்படிக்கு, அதுதாங்க வார்த்தை கினஸ்கோ, அனுபவபூர்வமாய் அறியும்படிக்கு. அந்த அவரை இன்னும் அறியணும், ஆழமாய் அறிய 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 இளைப்பாறுதலுக்குள்ள போவோம். இளைப்பாறுதலுக்குள்ள போக 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 விசுவாசம் வெளிப்படும். விசுவாசம் வெளிப்பட 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 மகிமையும் ஜீவனும் வெளிப்படும். இப்படிதான் ராஜ்யம் உண்டாகுது, இப்படிதான் ராஜ்யம் வருது, இப்படிதான் ராஜ்யத்தின் மூலமா உலகத்தின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வருது. The solutions to this world's problem will come through a group of people who make it their mandate that they will know the Father
as Jesus knows the Father. பிதாவை இயேசு அறிஞ்சது போல அறியணும் அப்படின்றத ஒரே நோக்கமாக வச்சு நம்ம மூவ் பண்ணும் பொழுது இயேசு உள்ளே இருக்கார். அதுக்காக தான் இருக்கார். பரிசுத்த ஆவியானவர் அதுக்குள்ளே தான் இருக்கார். பிதாவும் அதுக்குள்ள. எதுக்கு? தன்னை வெளிப்படுத்தணுன்றக்காக. நம்ம அப்படின்றதுனால அறிய முடியாது. நல்லா கவனிங்க. அவர் எண்டில் இருந்து தன்னை வெளிப்படுத்தலைன்னா நம்ம என்னதான் தலைகீழ நின்னாலும் அறிய முடியாது. ஸோ தன்னை அவர் வெளிப்படுத்தணும்னு முடிவு பண்ணனால தான் குமாரனை அனுப்பினார், பரிசுத்த ஆவியானவர் அனுப்பினார். ஸோ அவரை நீங்கள் வெளிப்படுத்தணும்னு இன்னும் கெஞ்ச வேணாம். அவர் வெளிப்படுத்திருக்காரு. ஸோ ஏன் இன்னும் அறிய முடியாமல் இருக்கோம்னா, நம்ம இருளில் அவருக்குள்ளே இருக்காரு. அந்த இருளை நம்ம போய் பார்க்கவே நமக்கு இஷ்டம் இல்லை. நிறைய இடத்துல பொய்களை நம்புகிறோம். இந்த இருள், மரணம், இருதய கடினம் அப்படிலாம் போட்டிருந்தேன்ல, அதோடைய ரூட் என்ன? பொய். இந்த சைடு வெளிச்சம், ஜீவன், அவரை அறிகிற இருதயம். இங்க ரூட் என்ன? சத்தியம். ஸோ நிறைய இடத்துல பொய்யை நம்பியிருக்கோம். அதில் தான் இருட்டு இருக்கு. ஸோ அந்த இடங்களில் நம்ம இயேசுவை பார்க்க, சந்திக்க, பிதாவை சந்திக்க, அவர்களோடு உறவாட, அவர்களை இன்னும் அறிய, அந்தந்த ஏரியாவில் சுகம், இருதயத்தில் சுகம் வர வர வர, இந்த இருதய கடினத்திலிருந்து சுகம் வர 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 ஆட்டோமேட்டிக்காக ஜீவன் வெளிப்படும். எஃபர்ட்லெஸ்ஸாக, முக்காம ரிலாக்ஸ்டாக இருக்கும் போதே ஜீவன் வெளிப்படும். அந்த ஜீவன் வெளிப்படும் போது உடனே அதை தூக்கிக்கிட்டு அப்படியே ஊழியத்தை கட்டி எழுப்பணும்னு நம்ம நினைக்க மாட்டோம். எப்படி இயேசு மற்றவங்களெல்லாம் எம்பவர் பண்ணாரோ அதே மாதிரி எம்பவர் பண்ணி விட்டுட்டு எல்லார் மூலமாகவும் நடக்கணும்னு செய்ய விட்டுட்டு சந்தோஷமாக பரலோகத்தை பூமியில் கொண்டு வருவோம். ஸோ இப்படி நடக்கிற எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது பிதாவின் முகத்தை. சரிங்களா? மடிந்து போகிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு ஒரு கூட்டம் கத்தினாலும், அவரை அறிகிற ஒரு கூட்டம் எழும்ப வேண்டும். அதுக்கு நேராக நம்முடைய ஜெபங்களை திருப்புவோம். அப்படி இருக்கும் பொழுது நீங்களே பார்ப்பீங்க, உங்களை சுற்றி காரியங்கள் மாறுதலாய் முடிகிற காரியங்களை நீங்களே பார்ப்பீங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. உங்களுடைய உதாரத்துவத்துக்கு நன்றி. திரும்ப இந்த செகண்ட் வேவ் இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறையா பிளான்ஸ் போட்டு யூஆர் லவுடில் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்கோம். ஸோ உங்களுடைய உதாரத்துவத்திற்கு நன்றி. நான் ஏற்கனவே சொன்னது போல் இதெல்லாம் முக்கியம்தான். செய்யணும், கொடுக்கணும், செய்யணும், எல்லாம் பண்ணணும். ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலாக அவரை அறிகிற அறிவிலே ஜீவன் உண்டு. God bless you. See you all soon.